எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, நம்முடைய ஆதி முற்பிதாவாகிய யாக்கோபை குறித்து நாம் சிந்தித்தோமானால், அவன் சிறுவயது முதற்கொண்டே போராடி ஜெபிக்கிற குணம் அவனுக்குள் இருந்ததை பார்க்கலாம். ஒரு மனிதன் போராடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும். ஒரு காரியத்திலே வெற்றி கண்டு உன் காரியத்திலே முன்னேறி போக வேண்டுமானால், ஒவ்வொரு விசுவாசியும் போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை. வெற்றி வேண்டுமானால் போராட வேண்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்தோமானால், அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான். தன் பலத்தால் தேவனோடு போராடினான். அவன் தூதனாரோடு கூட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவரை அங்கே கண்டு சந்தித்து அவ்விடத்தில் நம்மோடு பேசினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யாக்கோபின் குணத்தை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி இவ்வளவா எழுதுகிறார். அவன் போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருந்தது. இந்த நாட்கள் நீ வெற்றியை தேடி வர வேண்டுமானால், ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை நீ செய்ய வேண்டுமானால், இந்த யாக்கோபை போல போராட வேண்டும். அவன் கர்த்தரோடு கூட ரா முழுவதும் போராடினான் வாசிக்கிறோம். அவன் சிறு வயது முதற்கொண்டே அவன் போராடி எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டவன். எனக்கு அன்பான தெய்வஜனமே, இந்த காலை வேளையிலே சாத்தானோடு கூட எதிர்த்து போராடும் பொழுதுதான் வெற்றியை கர்த்தர் நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையிலே நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் எல்லாம் போராடி ஜெபிக்கிற அனுபவத்துக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். உலகத்திலே சாதாரணமாய் வெற்றி கொள்ள முடியாது. சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்திலே போராடி ஜெபித்தார். இரத்தம் வேர்வையாய் வரும்படியாய் அவர் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி போராடி ஜெபித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த கால வேளையில தேவனாய கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டுமானால், வெற்றியை நாம் பெற வேண்டுமானால், முன்னேற்றத்தை காண வேண்டுமானால், நானும் நீங்களும் எதிர்காலத்திலே நாம் செல்ல வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். சிந்தித்து பாருங்கள். அவன் போராடினான். வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளையே, அவன் தாயின் கருவிலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான். தன் பலத்தால் தேவனோடு கூட போராடினான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, ஆரம்பத்திலே நம்முடைய வாழ்க்கை போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். மரணம் வரைக்கும் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த காலை வேளையிலே கர்த்தாவை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய போராட்டம் விருதாய் போய்விடக்கூடாது, வீணாய் போய்விடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனோடு கூட சேர்ந்து நீங்கள் பிசாசு எதிர்க்கும் பொழுது அவன் வெட்கப்பட்டு போவான். ஏனென்றால் மாம்ச பலனை காட்டிலும் ஆவியின் பலன் மேன்மையாக இருக்கிறது. ஆகவே சொல்லுவோம், கர்த்தாவை நாங்கள் போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஏனென்றால் நீரே எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறது. சொல்லுவோம், கர்த்தருடைய கரத்தில் அப்பா, போராடி ஜெபிக்கிற குணத்தை எங்களுக்கு தாரும். எந்த ஒரு காரியம் விட்டு கொண்டு வரக்கூடாது. நாம் தேவனுடைய சமூகத்திலே விட்டுவிடக் கூடாது. தேவ பிள்ளையே, ஓ சொல்லுவோம், கர்த்தாவே, என்ன வந்தாலும் சரி, நாங்கள் போராடி ஜெபிக்கிறவர்கள். தேவனுடைய வெற்றியை நீ பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஜெயமாய் ஜீவிக்க கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்க வேண்டுமானால் போராட்டத்தின் அனுபவம் தேவை. போராடும் பொழுது நோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறதுக்காய் சொல்கிறோம். இந்த நம்பிக்கையோடு இந்த காலவெளியிலே கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேளைக்காயும் நன்றி. கர்த்தாவே, நாங்கள் சோர்ந்து போய் விழுந்து, கர்த்தாவே, நாங்கள் அப்பா உம்முடைய செயலில் ஜெபிக்க முடியாதபடி சத்து கொண்டு வர ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி எடுக்க நாங்கள் போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, இந்த கால வேளைக்காயும் நன்றி. கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகள் போராடி ஜெபிக்கிற அனுபவத்தோடு தேவனிடத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்ள இது எங்களுக்கு உதவிச்சுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் கர்த்தாவை, புதிய கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக.